இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேமிப்பதை குறித்து எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். சேமிப்பு என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத அங்கம் வகிக்கிற ஒரு காரியமாகும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே இந்த சேமிப்பை வலியுறுத்துவதை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கிறோம். அரசாங்கம் கூட ஏராளமான சேமிப்பு திட்டங்களை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்தி சேமிக்கும் பழக்கத்தை மக்கள் மத்தியிலே ஊக்கப்படுத்தி வருவதை நாம் இன்றைக்கும் கண்கூடாக காண்கிறோம். ஆம், என கருமையானுள்ளே, சேமிப்பு என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றுதான் என்பதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உலகம் காட்டுகிற சேமிப்பிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டுகிற சேமிப்பிற்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. உலக ரீதியான சேமிப்புகள் அழிந்து போகக்கூடிய இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு பயன்படுவதற்காக, நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுக்கு நல்லதொரு வருங்காலத்தை மண்ணுலகத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உலக ரீதியான சேமிப்பை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் விண்ணுலகை சார்ந்தவராய் இருக்கிறபடியினால் விண்ணுலகு சார்ந்த காரியங்களுக்கே அவர் முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அவர் அறிவுறுத்துகிற சேமிப்பானது விண்ணுலகில் நமக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்காக சேமிப்பதற்கு அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். உலக ரீதியான இந்த சேமிப்பிற்கும் உன்னத ரீதியான இந்த சேமிப்பிற்கும் பாரதூர வித்தியாசம் இருப்பது மட்டுமல்லாமல், உலகம் இன்றைக்கு மண்ணுலக வாழ்க்கைக்காக சேமிக்கத்தான் முயற்சி செய்கிறதே தவிர விண்ணுலக வாழ்க்கைக்காக சேமிப்பதற்கு முயற்சி செய்கிறவர்கள் வெகு சொற்பமான நபர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், என கருமையானவர்களே, இந்த மண்ணுலக வாழ்க்கைக்காக சேமித்து ஏமாந்து போனவர்கள் ஏராளம். இந்த மண்ணுலக வாழ்க்கைக்காக சேமித்து தோற்று போனவர்கள் ஏராளம். இந்த மண்ணுலக வாழ்க்கைக்காக சேமித்து இழந்து போனவர்கள் ஏராளம். ஆனால் விண்ணுலக வாழ்க்கைக்காக சேமித்தவர்கள் எவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமில்லை. இன்றைக்கும் கூட ஏராளமான புனிதர்களை குறித்தும் ஏராளமான கடவுளின் ஊழியர்களை குறித்தும் நாம் தியானித்து கொண்டும் அவர்களை குறித்து பெருமையாய் நாம் பேசிக்கொண்டும் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், அவர்களெல்லாம் தங்கள் சேமிப்பை விண்ணுலகத்திற்காக சேமித்து வைத்தவர்கள் என்கிற ஒரே காரணமே. ஆம், என கருமையானவர்களே, நாமும் கூட இந்த மண்ணுலகில் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு எதிர்நோக்கி இருக்கிற அந்த விண்ணுலக வாழ்க்கைக்காக நாம் சேமிக்க வேண்டியவற்றை சேமிப்போம். நல்ல ஈவுகளை நமக்குள் வளர்த்து கொள்வோம். அநேகரை மன்னிக்கிற, அநேகருக்கு உதவுகிற, அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற அர்த்தமுள்ள சேமிப்புகளை நாம் மேற்கொள்வோம். அது நிச்சயமாக நமது விண்ணுலக வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.